சோசியல் மீடியால பத்துக்கிட்டு போறது சுந்தர் சி அவுட் ரஜினி படத்துல இருந்து கமலஹாசன் தயாரிக்கிற படத்துல இருந்து இதுதாங்க அவர் ஏன் விலகினார் அப்படின்னு நேத்தே ரீசன்ஸ் எல்லாம் பார்த்திருந்தோம். அதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ஸா போய்கிட்டு இருக்கு. நீங்களே பார்த்திருப்பீங்க. சரி, அவர் போயிட்டாரு, அடுத்த டேரக்டர் யாருப்பா அப்படின்னு தானே கேக்குறீங்க. KS ரவிக்குமார்னு மிஸ்கின் வேற ஒரு கதை ரெடியா வச்சிருக்கேன் அன்னைக்கு பேட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கமலஹாசன் பிறந்த நாள் அன்னைக்கு இன்னொருத்தன் பிரதீப் ரங்கநாதன்றான். ஏப்பா ரஜினி என்ன மமிதா பைஜு பின்னாடி ப்ரப்போஸ் பண்றதுக்காக போக முடியும்? பிரதீப்ன்றீங்க, அவர் என்ன கதைன்னு எனக்கு புரியல. நெல்சன் கமல் ரஜினி படத்தை தனியா எடுக்க போறாரு. ஆனா இப்ப ரஜினி படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறா அப்படின்றதான் $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. ஸோ பாரதி ராஜா அப்படின்றாங்க, அவரை ஃபீல்டு புட்டு போயே ரொம்ப நாள் ஆயிருச்சு. வேற யாரு தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் பதில் இல்லை. நேத்து தான் அந்த டிஸ்கஷன் போயிருக்கு. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமா கசிய போகுது அடுத்த டைரக்டர் யாருன்னு. வினோத் அவரோட பேரும் அடிபடுது. ஜெய்சிங்க பெரியசாமி ஏற்கனவே அவுட் ஆயிட்டாரு. சிபி சக்கரவர்த்தி இவங்க எல்லாரும் இருந்தாங்க. பட் நம்ம அந்த பேட்டை படத்தை எடுத்த கார்த்திக் சுப்புராஜ் அவர் வேற கதை ரெடியா இருக்குன்றாரு. ஸோ எதெல்லாம் கன்ஃபார்ம்டா வரப்போகுது நியூஸ் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்றேன். இப்ப அந்த யுனிவர்சல் மூவியை பாருங்க. பேன் வேர்ல்டு மூவியா ராஜமௌலி இயக்கிட்டு இருக்க படம் குளோப் ட்ராட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு தான் அந்த படத்தோட அபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் எல்லாமே ஒரு ஈவெண்டா வச்சு வரப்போகுது. லைவா நீங்க ஜியோ ஹாட்ஸ்டார்ல நைட்டு 7 மணிக்கு பாருங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன் வச்சுதான் அந்த டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே ரிலீஸ் ஆக போகுது. மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா, அப்புறம் நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன் கேரளால இருந்து இப்படி ஒரு பெரிய கேங். கீரவாணி அவர் தான் மியூசிக் ராஜமௌலி படம்னாலே. ஸோ இது ஒரு வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்ற ஒரு ஹீரோ பத்தின ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் பேர்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே நாளைக்கு வீடியோல ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவா சொல்ல போறேன். இப்போ பொதுவாக எல்லா கேஸ்லயும் கிரைம் சீன்ல ஏதாவது க்ளூ கிடைக்கும். ஆனா இந்த கேஸ்ல எதுவுமே கிடைக்கல. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டுங்க. ரொம்ப நாள் கழிச்சு தீயவர் கொலை நடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷும் நடிக்கிறாங்க. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். வழக்கம் போல அவர் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக தான் வராரு. ஸோ இந்த படம் November 21 ரிலீஸ் ஆக போகுது. தியேட்டர்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியா இருங்க. நாளைக்கு ராஜமௌலி டைட்டிலோட சந்திப்போமா? பாய்.